போலீஸ் ஸ்டேஷன் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். ஏன்னா இப்போ அப்படி ஒரு வேலை தப்பை ரியலைஸ் பண்ணி வர்றவங்க கண்டிப்பாக என்ன நடந்தாலும் புருஷன் கூட தான் நிற்கணும்னு நினைக்கணும். அப்படி அவங்க நினைக்கல. அவங்களுக்கு எப்போவுமே அவரை காப்பாற்றணும், அந்த தேர்ட் பர்சன் காப்பாற்றணுன்ற தாட் தான் இருக்குது. அப்படி இருக்கிற தாட் இருக்கிறவங்க எனக்கு தேவையில்லைன்றதுனால தான் நான் ஒதுங்கி இருக்கிறேன். இப்படி ஒதுங்கி இருக்கிறதுனால நீங்கள்லாம் எனக்கு கெட்ட பேர் தான் கொடுப்பீங்க. என் கூட வந்து சேர்ற பொண்ணுங்கள் எல்லாரையும் கெட்டவங்களாக தான் போர்ட்ரேட் பண்ணுவீங்க. அந்த பொண்ணுங்களை எவ்வளோ அபியூசிவ் முடியுமோ திட்டுவீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்குன்னு மனசாட்சின்னு கொஞ்சமாச்சு இருந்துச்சுன்னா. டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் பார்த்தீங்கன்னா மணி ப்ரோ. இப்போ வந்து அவங்க வந்து மணி ப்ரோ வந்து ஒரு பரபரப்பான ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகளினி பாப்பாவை ஏன் பார்க்க போகல. ஆக்சுவலாக இந்த மணி ப்ரோ இருக்காங்களா, அவங்க வந்து கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கேளுங்க, அதுக்கான ஆன்சரை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து ஏகப்பட்ட பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் மகளினி பாப்பாவை இது வரைக்கும் பார்க்க போகல, அப்புறம் உங்களுக்கும் ராஜு ப்ரோக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை பற்றி